வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஊட்டி சுற்றுலாவில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் தெப்பக்காடு யானைகள் முகாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா முதுமலை வனப்பகுதிக்குள்ளே இருக்குங்க. கூடலூர் வந்தாச்சு. கூடலூர் நான் ஏதோ சின்ன ஊராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடலூர் நகராட்சிங்க. நமக்கு முன்னால் தெரியக்கூடியது தான் முதுமலை புலிகள் வனப்பகுதிக்கான தோரண வாயில். முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள்ள இப்ப நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு இடத்துல மான் பார்த்தோம். அந்த இடத்துல வண்டியை நிறுத்த முடியல. கூடலூர்ல இருந்து முதுமலை செல்லக்கூடிய இந்த வழித்தடத்துல நீங்க பயணம் செய்யறதா இருந்தா 4 மணிக்கு முன்னதாகவே நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா வனவிலங்குகளை நம்ம இங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மாலை 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருது. அதனால தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இந்த வழித்தடம் முழுவதுமே அடர்ந்த வனப்பகுதிங்க. இந்த சாலையில் பயணம் செய்கிறது ஒரு அலாதி இன்பம்தான். இந்த இடத்துல 2 காட்டெருமை மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒன்று தூரத்தில் இருக்கு, அது கேமராவில் தெரியல. பக்கத்தில் இருக்க காட்டெருமையை காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மான்கள் வந்து கூட்டமாக வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 200 மான் கிட்ட ஒரே இடத்துல கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கதா நம்மளால வந்து பார்க்க முடியுது. இங்க ஒரு யானை தனியா மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தது ஒரு 50 மானாவது மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் மான்கள் வந்து கூட்டம் கூட்டமா மேய்ஞ்சிட்டு இருக்கு. தெப்பக்காடு யானைகள் முகாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலிருந்து மாலை வந்து 6 மணி வரைக்கும் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. யானைகள் முகாமை பார்க்கறதுக்காக குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளோட கூட்டத்தை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாவற்றையுமே வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு யானைக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியா யானை பாகனும் இருக்காங்க. இந்த யானைகள் எல்லாமே இரவு நேரங்கள்ல வனப்பகுதிக்குள்ள அனுப்பி வச்சிருவாங்களாமா மேய்ச்சலுக்காக. காலையில வந்து அந்தந்த யானை பாகன் போய் அந்த யானைகளை வந்து அழைச்சிட்டு மறுபடியும் இந்த முகாமுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. மாலை 6 மணிக்கு மேல இந்த யானைகளுக்கு உணவு கொடுப்பாங்களாம். அதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு பேரும் நின்றுட்டு இருக்கோம். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யானையோட பேரு அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய யானைகள்ல மிகவும் வயதான யானை இந்த அண்ணா யானை தாங்க. நம்ம எலிஃபென்ட் கேம்ப் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் இன் இந்தியா. இது வந்து 1910ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910ல எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேமட்ன்ற ஒரு பிளேஸ். சோ கேமட்ன்ற பிளேஸ் எங்க இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் இந்த ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து அந்த கேம்ப் வந்து லொக்கேட் ஆயிருந்துச்சு. அப்போ 1927ல வந்து இங்கே ஷூட் பண்ணாங்க. இதோட நேம் பார்த்து தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம கிட்ட அதுவுமே இல்லாம 2 கேம்ப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அனதர் ஒன் இஸ் அபியாரண்யம். அபியாரண்யம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே ஒரு கேம்ப் இருக்கு. ஸோ அங்கே வந்து 11 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். இங்கே ஒரு 16 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். டோட்டலா 27 எலிஃபென்ட்ஸ். ஸோ 27 எலிஃபென்ட்ஸ் 20 வந்து மேல், 7 வந்து ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம். மார்னிங் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெய்லி ரொட்டீனில். ஸோ மார்னிங் 6 to 8 பார்த்தீங்கன்னா பாத்திங் டைம்.
ஸோ கம்மிங் டைம் ஒரு ரிவர் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, ஒரு பிரிட்ஜ் வழியா. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபெண்ட் வந்து பாத்திங் பண்ணுவாங்க. யார் யார் பாத்திங் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பைதர், மாகுத் அண்ட் காவடி. ஸோ ஒரு எலிஃபெண்ட் வந்து 2 மெம்பர் இருப்பாங்க. ஸோ மாகுத் வந்து எலிஃபெண்ட் மேலே ஏறி டிரைவ் பண்ணுறது பேர் மாகுத், சரிங்களா? அவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் தேவை, அவர் பேர் காவடி. ஸோ அவங்க 2 பேர் தான் எலிஃபெண்ட் வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இன்கேஸ் எனி டயரியா இன்ஜுரி இருந்துச்சு அவங்க தான் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மார்னிங் 6 to 8 வந்து பாத்திங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 8 to 8:30 வந்து மார்னிங் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்கி ட்ரைனிங் இருக்கும், சஃபாரி ட்ரைனிங் இருக்கும், அப்போ கமெண்ட் ட்ரைனிங் இருக்கும். இந்த 3 ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சஃபாரி வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? சஃபாரி வந்து கிடையாது, ரெகுலர் ரொட்டீனில் ட்ரைனிங் ரெகுலராக போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் 8:30 to 9 வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் இருக்கும் மார்னிங். ஸோ இதே மாதிரி ஒரு 1/2 hour விசிட்டிங் இருக்கும். விசிட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பெல் ரிங் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் 6 o'clock 9 o'clock வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீடிங் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸ் கொடுப்பாங்க, சுகர் கேன் கொடுப்பாங்க, ஆஸ்கிராம், அப்புறம் வந்து ராகி, சால்ட்டு, மினரல் மிக்சர்ஸ், கோகோனட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலாக கன்வெர்ட் பண்ணி எலிஃபென்ட் ஃபீட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டயட் சார்ட். ஸோ எல்லாத்துக்குமே சேம் குவான்டிட்டி கிடையாது, டிஃபர் ஆகும். அங்கே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி தான் டிஃபர் ஆகும். ஸோ ஹைட் வெயிட் டிஃபர் ஆகும்ல, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயட் சார்ட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஃபீடிங் நம்ம எல்லா எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா என்டர் இன்டு ஜங்கிள் ஃபார் கிரேசிங். ஸோ கிரேசிங் வந்து ஜங்கிள்குள்ளே தான் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு டெசர்ட் ஃபுட் மாதிரி தான். ஸோ மெயின் ஃபுட் வந்து ஜங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போவோம் மேய்ச்சலுக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காட்டு யானைகளாக இருக்கும். ஸோ அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் அங்கே ரோமிங்கில் இருக்கும், வைல்ட் எலிஃபென்ட்ஸ் எல்லாம். அந்த எலிஃபென்ட்ஸ் கூட நம்ம எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கம்யூனிகேஷன் வச்சுப்போம். அப்படி கம்யூனிகேஷன் வைக்கிறதுனால ஸோ நம்ம 80% நம்ம எலிஃபென்ட்ஸ்க்கு எல்லாமே வைல்ட் கேரக்டர் தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு புது மெம்பர் ரொம்ப க்ளோஸராக போகணும்னு நினச்சா அது ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணவோ இல்லை புஷ் பண்ணவோ தான் பார்க்கும். அதாவது உங்கள் சேஃப்டிக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கிரேசிங் டே டைமில் மாகுத்து கபடி கூட தான் போவாங்க. இல்லை அங்கே வைல்டோட போடப்போ அது சேர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருங்க சார். அந்த டைம்ல வந்து சர்ச் பண்ண போயிடுவாங்க. ஒன்ஸ் பெல் ரிங் பண்ணதுக்கு ஒரு மார்னிங் ஒரு பெல் ரிங் பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ ஒரு பெல் ரிங் பண்ணுவாங்க. இப்போ பெல் ரிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக 6 o'clock ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? மார்னிங் கொடுத்த சேம் ஐட்டம் தான் ஈவினிங் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் ஒரு சில எலிஃபென்ட்ஸ்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அண்ணா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 67 years old. ஸோ இவங்க வந்து ஒரு பெஞ்ச் 67 years old. இவங்க வந்து ஒரு பென்ஷனர் எலிஃபென்ட், சரிங்களா? ஆஃப்டர் 6 years மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் வந்து ஒர்க்கே கிடையாது, ஓகேங்களா? ஒன்லி கிரேசிங், ஃபீடிங், வாக்கிங், இது 3 ஒர்க் மட்டும் தான். ட்ரைனிங்கு மற்ற எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ எலிஃபென்ட் லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 100 years வரைக்கும் இருக்கும். நம்ம கேம்பில் வந்து 83 வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெகுலர் ரொட்டீன். ஸோ இந்த மாதிரி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட்ல பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அலோனா ஜங்கிள்குள்ளே கிரேசிங் விடுவோம். அதாவது டே டைமில் மாகுத்து காவடி கூட போவாங்க, நைட் டைமில் எலிஃபென்ட் மட்டும் அலோனா ஜங்கிள்குள்ளே கிரேசிங் போகும். அப்படி கிரேசிங் போகும்போது நம்ம கூட்டில் வந்து செயின் டை பண்ணி கொடுத்துருவோம், நெக்கில் வந்து பெல்லு கொடுத்துருவோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மாகுத்து ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம கேம்ப் எலிஃபென்ட்ஸ் வந்து வைல்ட் எலிஃபென்ட்ஸ் கூட மர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பெல்லும் செயினும் தான். ஸோ இவங்க வந்து மக்னா, இப்போ உதயன் இவங்க பேர் 27 years old. இவங்க வந்து மக்னான்னு சொல்றாங்க. ஏன் மக்னான்னு சொல்றாங்கன்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கிற எல்லா ஆர்கானுமே இருக்கும். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும் டஸ்கர் இருக்கும், female will not have a tusker. So female will have a tusk. Tuskனா என்னன்னு கேட்டிங்கன்னா நுனிக்கொம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சரிங்களா? ஸோ அந்த ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் சார், சரிங்களா? அந்த மாதிரி எலிஃபென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொம்பு இருக்கும், அதாவது ஃபீமேல் மட்டும் நுனி கொம்பு இருக்கும், சரிங்களா? இது வந்து டஸ்கே இருக்காது. ஆனால் மேலுக்கு இருக்கிற எல்லா ஆர்கானுமே இருக்கும் இந்த எலிஃபென்ட்டுக்கு, சரிங்களா? ஆனால் இந்த மற்ற எலிஃபென்ட் வந்து மேல் எலிஃபென்ட்டை விட டங்க் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகும், ஃபுட் சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஹைட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் இந்த எலிஃபென்ட் மட்டும். யானைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு யானைக்கா உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு முன்பாக தெரியக்கூடிய அந்த கூடாரத்துல தான் யானைகளுக்கான உணவை தயார் செய்யறாங்க. தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு நீங்க வர்றதா இருந்தா காலையில அல்லது மாலையில அந்த யானைகளுக்கு உணவு கொடுக்குற நேரத்துல இங்க வாங்க. அப்பதான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளோட இங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்குங்க. என்னோட பேர் ரஷாத். என் பேர் தன்வீர். எங்க இருந்து வரீங்க? சென்னை.
வில்லிவாக்கம், சென்னை. பாய் guys. தெப்பக்காடு யானைகள் முகாமை பார்த்தாச்சு. அடுத்ததா மசினகுடி போக போகிறோம். ஊட்டி சுற்றுலா சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். கூடலூர்லேருந்து தெப்பக்காடு வழியாக மசினகுடி செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தில் பயணம் செய்கிறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள வனவிலங்குகள் நடமாட்டத்தை பார்த்துக்கிட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சாலையில் வண்டி ஓட்டுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? இந்த சாலையில் பயணம் செய்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். காலை வேளையில், அதாவது ஒரு 7லேருந்து 8 மணிக்கு இந்த வழித்தடத்தில் நம்ம பயணம் செஞ்சோம்னா சூழலும் அருமையாக இருக்கும். வனவிலங்குகளையும் நம்ம அதிகமாக பார்க்கலாங்க. மசினகுடி வந்தாச்சு. இன்று இரவு மசினகுடியில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் மசினகுடியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.